இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகத்திலே சீடர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது அவர் கூறிய சில வார்த்தைகள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இயேசு கிறிஸ்து குறிப்பாக சொன்ன சில காரியங்கள். 11ஆம் வசனம், அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இங்கு அநேகர் என்கின்ற அந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். 23ஆம் வசனம், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகலும் சொன்னால் நம்பாதையுங்கள். 24, ஏனெனில் கள்ளத்திற்கு தரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டில் தங்கி இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். இங்கே வேதாகமத்திலே பல இடங்களிலே இந்த குறித்து சொல்லும் போது அநேகர் கள்ளத்தீர்க்க தரிசிகள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர்களை பின்பற்றுகிறவர்களும் அநேகர் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த அநேகரை பின்பற்றி கெட்டு போகிற ஒரு சுபாவம் மனிதனுக்கு அதிகமாக காணப்படுகிறது. வேதாகமத்திலே நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் கூட அநேகர் என்கின்ற அந்த பதத்துக்குள்ளாக ஒரு கூட்டம் மக்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாரும் அழிந்து போகக்கூடியவர்களாக அல்லது தேவனுக்கு எதிரானவர்களாக காணப்படுகிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும்? அதிக மக்கள் ஒரு காரியத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் என்கின்ற எண்ணம் இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு காணப்படுகிறது. ஆகவே அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அதிகமான மக்கள் எதை நம்புகிறார்களோ, அதிகமான மக்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதை பின்பற்றுகிறவர்களாக மனிதன் காணப்படுகிறான். யாத்திராகமம் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பல கட்டளைகள் கொடுத்தார். அப்படி கொடுத்து கொண்டிருக்கின்ற போது சொன்ன ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தை சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. இப்போ அதிகமான பேர்கள் இப்படி இதைத்தான் நம்புகிறார்கள், அதிகமான பேர்கள் இதைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிறதற்காக அதுதான் சரி, அவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி நீ நியாயம் விசாரிக்கும் போது அதிகமான மக்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள் அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்காது என்று சொல்லி அன்றைக்கு தீர்ப்பு நியாயம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அதனுடைய பொருள் என்ன? ஒரு பக்கத்திலே அதிகம் பேர்கள் இருக்கிறார்கள் என்கிறதற்காக அந்த பக்கத்திலே நியாயம் இருக்கிறது என்று அர்த்தம் கிடையாது. ஒருவேளை ஒரு பக்கத்திலே ஒருத்தன், இன்னொரு பக்கத்திலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ கண்டிப்பாக இவ்வளவு பேர்கள் இதை நம்புகிறார்கள் அல்லவா, இவ்வளவு பேர்கள் இதற்காக இருக்கிறார்கள் அல்லவா, அப்ப அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி நீ தீர்ப்பு கூறாது என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். ஆகவே நாம் பெரும்பாலும் நம்மை அறியாமல் நம்முடைய மனதுக்குள்ளாக இந்த மாதிரி எண்ணங்கள் மிகுந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு டிராப்ல விழுந்து விடக்கூடாது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா 5:20, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறார். காரணம், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிற இந்த காரியத்திலே அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் பெரும்பாலானோர் இப்படித்தான் இருந்தார்கள். நன்மையை தீமை என்று சொல்லுகிறவர்களாக, எது நன்மையோ அதெல்லாம் கெட்டது, நன்மையான காரியங்கள் எல்லாம் கெட்டது என்றும்,
கெட்டதான காரியங்களை எல்லாம் இதுதான் நல்லது என்று பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக மக்கள் இருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து கூட பூமியில வாழ்ந்த போது சொன்ன ஒரு காரியம், இந்த உலகம் 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 என்று சொன்னால் கொஞ்சம் அல்ல, முழு உலகம் பெருசு, அது உங்களை பகைக்கும். ஏன்? நீங்கள் அந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்கிறதுனால் அந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ பெரும்பாலானவர்கள் என்கிறவர்கள், அதிக மக்கள் இருக்கிறார்கள் என்கிறதற்காக அது சரி என்று ஆகிவிடாது. நாம் வேதாகமத்திலே கூட பார்ப்போம், நோவாவின் குடும்பம் வாழ்ந்த காலத்திலே முழு உலகமும் எக்ஸப்ட் நோவா குடும்பத்தை தவிர முழு உலகமும் அழிந்து போனது. காரணம் என்ன? அவர்கள் ஒரு கொள்கையை பின்பற்றியிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நோவா எதை நம்பினானோ அதுதான் உண்மையாக இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதாகமம் சொல்லுகிறது, நோவா அந்த குடும்பத்தை தவிர எல்லாவரையும் அழித்து போனார்கள். பேதுரு சொல்லும் போது நோவாவின் குடும்பத்தில் உள்ள 8 பேரை மட்டுமே ஆண்டவர் காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டது. அப்போ முழு உலகம் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அழிந்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை பின்பற்றுகிறார்கள். நோவா ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். வேதாகமம் சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லி. நோவா ஒரு காரியத்தை சொல்லுகிறான், அதற்கு நேர் எதிராக பல மக்கள் பல காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நோவா சொன்னதுக்கு எதிராக நம்புகிறார்கள். ஆகவே தானே நோவா பேச்சை கேட்க முடியவில்லை. அப்போ யார் பக்கத்திலே கடவுள் நிற்கிறார்? அங்கே திரளான மக்கள் எதை நம்புகிறார்களோ அவர்கள் நம்புவது சரி என்று அல்ல. நோவா அல்லது அவனுடைய குடும்பம் அது மட்டும்தான் அங்கே சரியாக இருக்கிறது. ஆகவே அதிகமான மக்கள் ஒரு காரியத்தை பின்பற்றி போகிறார்கள் என்கிறதற்காக அது சரி என்று ஆகிவிடாது. நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் கூட அவர்கள் அழிந்து போகிறதுக்கு அல்லது அவர்களை தேவன் தான் தெரிந்தெடுக்கிறார் தன்னுடைய சொந்த ஜனமாக. அவர்களை தேவன் தெரிந்தெடுத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தம்முடைய ஜனம் என்று சொல்லி அவர்களை தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வருகிறார். எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் அழைத்து கொண்டு வரும்போதே அற்புதங்களை பார்க்கிறார்கள். எகிப்திலே உள்ள மக்களுக்கு, எகிப்தியருக்கு நடக்கிற சம்பவங்கள் ஒன்றும், எதிர்மறையாக நடக்கிற சம்பவங்கள் ஒன்றும் அவர்களுக்கு நடக்கவில்லை. 10 வாதைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக குடும்பத்திலே நடக்கவில்லை. அது எந்த அழிவும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. எகிப்தியர் குடிக்கிற தண்ணீர் ரத்தமாக மாறினாலும் இவர்கள் குடிக்கிற தண்ணீர் நல்ல தண்ணீர் குடிக்கிறார்கள். எகிப்தியர்களுடைய வீடு முழுக்க தவளைகள் கிடக்கிறது, அவர்கள் தத்தளிக்கிறார்கள். இங்கே இஸ்ரவேல் மக்கள் அந்த அப்படிப்பட்ட தத்தளிப்புக்குள்ளாகவில்லை. எகிப்தியர்களுடைய வீடெங்கும் பேன்களாக காணப்படுகிறது, இவர்களுடைய வீடு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக செல்லவில்லை. இப்படி இன்னும் கடைசியாக சொல்ல போனால் இவர்கள் கடலை பிளந்தவர்கள் நடந்து வருகிறார்கள். எகிப்தியரும் அதே போன்று நடந்து வரும்போது அவர்கள் அங்கே அழிகிறதை இவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். இவ்வளவு காரியங்களை பார்த்த பிறகும் இவர்கள் வனாந்தரத்திலே வரும்போது தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். முறுமுறுக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு ஒரு முறைபிறப்பு, இறைச்சி கிடைக்கவில்லை என்றால் அதற்கு எதிராக பேச்சு. இன்னும் மோசே வனாந்தரத்திலே அங்கே மலைக்கு மேலே ஏறி போகிறான். இங்கே கீழே அடுத்த நொடியே சில நாட்களுக்குள்ளே அவர்கள் மனம் மாறுகிறார்கள். எங்களுக்காக நாங்கள் விரும்புகிற ஒரு கடவுளை உண்டாக்கித்தா என்று சொல்லி ஆரோனிடத்திலே போய் முறையிடுகிறார். கன்றுக்குட்டி வடிவிலே கடவுள் உருவாக்கி, அதுதான் கடவுள், இந்த கடவுள் தான் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவர், இவ்வளவு நாட்கள் எகிப்தில் இருந்து எங்களை வழிநடத்தி வந்தவர், அன்றைக்கு அங்கு அந்த அற்புதம் செய்தது யார்? இந்த கன்றுக்குட்டி. அந்த கடவுள் இந்த கன்றுக்குட்டி வடிவத்திலே தான் இருக்கிறார் என்று சொல்லி இவர்களாகவே கற்பனையில் கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறார்கள். எத்தனை பேர்? அதிக மக்கள். மோசே தவிர எல்லாரும் அந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள்.
யாரும் எதிர்ப்பு தெரிவித்ததாக வேதாகமத்திலே பதிவு செய்யப்படவில்லை. அப்போ பெரும்பாலான மக்கள் எப்பொழுதும் அங்கே தவறு செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எண்ணாகமம் புஸ்தகத்திலே வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 2 வருடம் கழிகிறது. அதாவது இவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி சுற்றி 2 வருடம் கழிகிறது. அந்த 2 வருடம் கழிவதற்கு இவர்கள் வனாந்தரத்திலே இவர்கள் பண்ண அட்டகாசம் தான் காரணம். எப்படியோ சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட கானான் தேசத்துக்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள். இனி கொஞ்சம் 1-2 நாட்கள் நடந்தாலே கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்படி வந்தபோது கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் அந்த தேசத்தை போய் யாராகிலும் சிலரை அனுப்பிவிட்டு, அதாவது கோத்திரத்துக்கு ஒருவர் வீதம் 12 பேர், 12 கோத்திரம் என்றால் 12 பேர் போய் அந்த தேசத்தை பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். பாருங்கள், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கடவுள் தான் சொல்லுகிறார். கடவுள் அவர்களை அழைத்து கொண்டு வரும்போதே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதை தருவேன் என்று சொல்லி கூப்பிட்டு அழைத்து கொண்டு வருகிறார். இப்பொழுது அந்த தேசத்தின் ஒரு வழியாக சுற்றி சுற்றி தேசத்தின் பக்கத்திலே வந்து விட்டார்கள். 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதில் அந்த உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை சும்மா பார்வையிட்டு வாருங்கள், எப்படி இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி இருக்குதா, பனந்தேன் ஓடுகிற மாதிரி இருக்குதா என்று சொல்லி பார்த்து விட்டு வாருங்கள். சிலர் ஒவ்வொரு கோத்திரத்திலே ஒவ்வொருவராக போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லிதான் அனுப்பி விடுகிறார். அப்படி அனுப்பப்பட்டு போய்கொண்டு திரும்பி வருகிறார்கள் 12 பேர். அப்ப அந்த 12 பேரும் சொன்ன சில காரியத்தை பாருங்கள். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பாருங்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டுமே அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள், அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். இப்போ பாருங்கள், அந்த கடவுள் சொன்ன மாதிரி அந்த தேசம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஒரு திராட்சை கொடியையே, திராட்சை அந்த கொடி, அதை அறுத்து 2 பேர்கள் தூக்கி கொண்டு வருவதற்கு தக்கதாக அவ்வளவு வலுவானதாக பெரிதானதாக காணப்படுகிறது. மக்களுக்கு அந்த இதை காண்பிக்கவும் செய்கிறார்கள். 26ஆம் வசனம். சபையார் அனைவரும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். எங்களை அனுப்பின தேசத்திற்கு போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? கடவுள் சொன்னது உண்மை என்கிறதை காண்பிக்க. கடவுள் சொன்ன மாதிரிதான் அந்த தேசம் இருக்கிறது. இப்ப கடவுள் பொய் சொல்லவில்லை என்கிறதற்கு துரத்தாட்சி. இப்போ அடுத்து என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், 28ஆம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், அங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு அந்த காரியம், அந்த தேசத்துக்கு போவது நடக்காத காரியம் என்கிறது போல பேசுகிறார். அங்கே பேசுகிறது எத்தனை பேர்? 10 பேர் அப்படியே பேசுகிறார்கள். 10 பேர், அதாவது மொத்தம் போனது 12 பேர். அதுல 10 பேர் பேசுகிறார்கள். அந்த தேசத்திற்கு போய் அதை எடுத்துக்கொள்வது, சுதந்திரித்துக் கொள்வது முடியாத காரியம் என்று சொல்லி பேசுகிறார். ஆனால் கடவுள் என்ன சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தார்? அந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன். கடவுள் தான் சொல்லுகிறான், இந்த தேசத்தை தரப்போகிறேன், போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்றுதான் சொன்னார். அது எப்படிப்பட்ட தேசமாக இருக்கிறது? இவர்கள் பார்த்து விட்டு வந்து என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் சொன்ன மாதிரி இருக்குது, எல்லாம் ஓகே, ஆனா கடவுள் சொன்ன காரியம் நடக்காது. ஏன்னா அந்த ஜனங்கள் மிகவும் பயங்கரமான ஜனங்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்லி இவர்களாகவே அவர்களை பார்த்து இது சாத்தியமில்லாதது என்று சொல்லி எண்ணுகிறார்கள். அதுல 2 பேர், யோசுவா மற்றும் காலேப், அந்த 2 பேரும் மட்டும்தான் என்ன சொல்லுகிறார்கள்? எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை
அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். பாருங்கள், வெறும் 2 பேர் தான் கடவுள் சொன்னதை நம்புகிறவர்களாக இருக்கிறார். கடவுள் என்ன சொன்னா, அந்த தேசத்தை உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த ஜனங்கள் பயங்கரமாக இருக்கிறார்கள், அதனால தர முடியாது அப்படிலாம் கடவுள் சொன்னாரா என்றால் இல்லை. நாங்க 10 பேர் என்ன சொல்லுகிறார்கள், இவ்வளவுக்கு இதற்கு முன்பதாகவே கடவுள் இதை காட்டிலும் ஒரு பயங்கர எகிப்து என்கின்ற ஒரு பெரிய ஒரு நாட்டிலிருந்து அவர்களிடத்திலிருந்தே ஆண்டவர் தான் விடுவித்துக் கொண்டு வந்தார், அற்புதங்களை கண்டார்கள். ஆனாலும் அதிலே உள்ள மக்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பான்மை மக்கள் அதில் சொல்லுகிறார்கள், இந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போவது சாத்தியமில்லை, கடவுளால அதற்குள்ள சக்தி எல்லாம் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வெறும் 2 பேர் மட்டும்தான் கடவுள் சொன்ன வார்த்தையை நம்புகிறார்கள். கடவுளுக்கு இது சாதாரண காரியம். கர்த்தர் நம் பட்சத்துல இருந்தா அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இது நிமித்தம் தான். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த 10 பேரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் இணைந்து கொள்ளுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் இங்க மொத்தம் 12 பேர் தான் போனார்கள். இப்போ 10 பேர் ஒரு பக்கமாக சொல்லுகிறார்கள், 2 பேர் வேறு விதமாக சொல்லுகிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் இந்த 10 பேர் சொன்னதை தான் நம்புகிறார்கள், 2 பேர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள தயாராக என்ன செய்கிறார்கள், அந்த 2 பேரையும் கல்லறிவதற்கு துணிகிறார்கள். 10ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். அந்த 2 பேர் கடவுள் சொன்ன வார்த்தையின்படி, கடவுள் சொன்ன வார்த்தை அந்த 2 பேருக்கு மட்டுமா தெரியும் என்றால் இல்லை, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களுக்கும் கடவுள் சொன்ன வார்த்தை தெரியும். அதை நம்பித்தான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அதை நம்பித்தான் மோசையை பின்பற்றி செங்கடலை தாண்டுகிறார்கள். இப்பொழுது அப்ப வழியிலே பல்வேறு அற்புதங்களையும் காணுகிறார்கள். இப்பொழுது அந்த கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின்படி தேசம் நமக்கு அகப்படும், அது பாலும் தேனும் தேசம் ஓடுகிற தேசம்தான் என்கிற வரைக்கும் அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த தேசத்துல போக முடியாது. 2 பேர் போக முடியும், கடவுள் சொன்னபடி போகலாம் என்று சொன்னால் இல்லை இல்லை என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு பதிலாக 10 பேர் சொல்லுகிறார்களாகவா, அப்ப 10 பேர் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்த ஜனங்களும் 10 பேர் பக்கத்திலே நிற்கிறார்கள். இங்கே கடவுள் சொன்னதை விசுவாசித்தது 2 பேர் தான். பெரும் கூட்டம் கடவுளுக்கு எதிராக திரும்புகிறது. ஆகையால் தான் கடவுள் அந்த இடத்துல தான் சொல்லுகிறார், இதுவரைக்கும் என்னை 10 முறை சோதித்து பார்த்தார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள், அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கோபத்திலே சொல்லுகிறதை பார்க்கணும். மட்டுமல்ல, இதே இடத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசத்தை சுற்றி பார்க்க 40 நாட்கள் ஆனது அல்லவா, அதற்கு ஒப்பாக இந்த ஜனங்கள் இந்த வனாந்தரத்திலேயே 40 ஆண்டுகள் சுற்றி திரிவார்கள் என்பதாக சொல்லுகிறோம். அந்த 40 ஆண்டுகள் சுற்றி இந்த வனாந்தரத்திலே சுற்றி இங்கே கிடப்பார்கள். அதாவது எங்க கானான் தேசத்துக்கு பக்கம் வரைக்கும் போனார்கள். இந்த பக்கத்திலே போய் 10 பேர் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போய்விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். அவ்வளவு க்ளோஸ், இவ்வளவு பக்கத்துல நெருங்கிற பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காத காரணத்தினால் சொல்லுகிறார், பக்கத்துல வந்தீங்கல்ல, இனி 40 ஆண்டுகள் என்னது நீங்கள் விசுவாசிக்காதனால் 40 ஆண்டுகள் இங்கதான் கிடப்பீங்க, உள்ள போக மாட்டீங்க, அதுக்கு 40 ஆண்டுகள் கழித்து அங்கே போவீர்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லு. அந்த 40 ஆண்டுகளுக்குள்ளாக இப்பொழுது இருக்கிற ஜனங்களில் யோசுவா காலேப் தவிர மீதி எல்லாரும் குழந்தைகள் அல்ல, பெரியவர்கள், வயது மெச்சூர்ட் ஆனதிலே யோசுவா காலேப் தவிர்த்த மீதி எல்லாரும் இங்கே செத்து போவீர்கள். அதற்கு பிறகு இந்த செத்து தீர்ந்த பிறகு அடுத்த மக்கள் தான் அந்த இதிலே போவார்கள் என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே இதை பார்க்க முடியும். 29 பாருங்கள், இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்குட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுவறுத்தவர்களாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர
மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசி. அப்ப கடவுள் ஆணையிட்டு கொடுத்திருந்தும், கண்டிப்பா நான் குடியேற்றுவேன் கடவுளே சொல்லியிருந்தும், இனி அதை விசுவாசிக்காத காரணத்தினால் அதிலே நீங்கள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன அந்த குழந்தைகளோ நான் அதிலே பிரவேசிக்க. குழந்தைகள் அவர்களுக்கு தெரியாது இல்லவா, அவங்க அதுல போவாங்க. மற்றபடி இப்போ மெச்சூர்டாக பெரியவர்களாக இருக்கிறதுலே காலேப் யோசுவா தவிர்த்து வேற யாரும் அதிலே போக மாட்டீர்கள் என்பதாக சொல்லுகிறார். குழந்தைகள் என்று சொல்லும் போது 20 வயதுக்கு கீழே உள்ளவர்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இப்படியாக பெரும்பான்மை என்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை நம்பும் போது, பெரும்பான்மை சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நம்பும் போது, அது நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லுகிறதாக இருக்கு. கடவுள் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார், நான் அதை விசுவாசிக்க வேண்டுமா, இல்லை பெரும்பான்மையான போதகர்கள் என்கிறவர்கள் அல்லது பெரும்பான்மையான மக்கள் இதை நம்புகிறார்கள் என்கிறதற்காக அதை விசுவாசிக்க வேண்டுமா? இன்றைக்கு ஒரு லாஜிக்கா, ஹியூமன் லாஜிக் படி பெரும்பான்மை என்பதுதான் சரி என்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் கடவுள் அதைத்தான் சொல்லுகிறாரா என்கிறதை நாம் பல வேளைகளை சோதித்து பார்ப்பதில்லை. இதே போல பல சம்பவங்கள் இது வனாந்திரத்திலே நடந்திருக்கிறது. கோராவின் குடும்பத்தார் மோசைக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அதே போல அவர்களோடும் அநேக மக்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பல இடங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமாக பெரும் ஒட்டுமொத்த கூட்டங்களும் எழும்புகிறதை காண முடியும். எலியாவின் காலத்திலே கூட அன்றைக்கு இருந்த 450 பேரை அவன் கொல்லுகிறான். அவர்கள் எல்லாரையும் குறித்து சொல்லப்படுகிறது அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள். அங்கே அவன் ஒருவன் மாத்திரம் கடவுளுக்காக நிற்கிறவனாக இருக்கிறான். மக்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? இங்கேயும் அங்கேயுமாக இருக்கிறார்கள். அப்போதான் எலியா கேள்வி கேட்க, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அதாவது இங்கேயும் கடவுளையும் பின்பற்றுவதாக சொல்லுவார்கள், கூடவே அவர்கள் சொல்வதையும் சேர்த்து விசுவாசிப்பார்கள். இன்னைக்கு அதே மாதிரி இருக்கிறார்கள். அங்கு சரியான சத்தியத்தை பேசுகிறோம் இதுதான் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தையும் அல்லது சரியான சத்தியத்தை பேசுகிற அந்த வீடியோக்களையும் அல்லது அந்த செய்திகளையும் கேட்கிறவர்களாக இருப்பார்கள், கூடவே கள்ளப்போதர்கள் பேசுகிற அந்த செய்தியையும் கேட்கிறவர்களாக இருப்பார்கள். இதுவும் சரி அதுவும் சரி. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இது சரி என்றால் அது தப்புதான். ஆனா அன்றைக்கு எலியாவின் காலத்திலே வாழ்ந்த போது மக்கள் அந்த மாதிரி தான் இருந்தார்கள். இதுவும் சரி அதுவும் சரி. நம்ம யாரையும் பகைக்கிறது இல்லை. நம்ம இவர்களும் கடவுளுடைய ஊழியக்காரன், அவர்களும் கடவுளுடைய ஊழியக்காரன். ஆகவே கடவுளுடைய ஊழியக்காரன் மாறி மாறி என்னது விமர்சனம் பண்ணக்கூடாது. இதுவும் கடவுளுடைய வார்த்தை அதுவும் கடவுளுடைய வார்த்தை. நீங்க என்னது கடவுளுடைய வார்த்தையை பேசுங்கள் என்று சொல்லி மாறாக எது தவறு எது சரி என்பதை குறித்து பேச வேண்டாம் என்பதாக சொல்லிக் கொள்கிறார். அப்பொழுதுதான் இங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சகல ஜனத்தண்டைக்கு வந்தவன் ஒட்டுமொத்த ஜனக்கூட்டமும் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இதுவும் சரி இதுவும் சரி என்று அந்த 2ம் சரி என்கின்ற அந்த எண்ணத்திலே எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்றுகள் அந்த பக்கம் பொங்கல், இல்லை இந்த பக்கம் பொங்கல். ஆனால் இவர்கள் எல்லாம் சரிதான், எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள். கர்த்தர் அப்பொழுது எலியா சொல்லுவார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதித்திரமாக ஒன்றும் சொல்லவில்லை, பதில் சொல்லாமல் நிறுத்தார். அந்த இடத்திலே ஒற்றையாளாக எலியாதான் கடவுள் கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டுகிறவராக இருக்கிறார். அங்கே நீங்கள் எல்லாம் தெரிந்ததுதான். பலி செலுத்தும் போது எலியாவுடைய பலி அக்கினி இறங்கி வந்து பட்சிக்கிறது. அதுபோ அதன் பிறகு மக்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்திலே கூட பெரும்பான்மை யார் பக்கம் இருக்கிறது? தேவனுக்கு எதிரான காரியத்தின் மீது, அந்த செயல்களின் மீது இருக்கிறது. அப்போ ஆனாலும் ஒருவர்
பெரும்பான்மை இருக்கிறது என்கிறதற்காக அந்த பக்கம் சாயாமல் உண்மை பக்கம் நிற்கிறவராக எலியா காணப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல கேட்கிறார், நான் மட்டும் மீதியாக இருக்கிறேன், எல்லாரையும் கொன்று விட்டார்கள். அதாவது உண்மையான எல்லாரையும், தேவனுக்காக நிற்கிற எல்லாரையும் கொன்று விட்டார்கள் என்று சொல்லி எலியா புலம்பும் போது ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? இல்ல, நீ மட்டும் கிடையாது, 7000 பேர் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறார் சொல்கிறார். 7000 என்பது ஒரு பெரிய நம்பராக நமக்கு தோன்றலாம். ஆனால் 7000 என்பது பெரிய நம்பர் அல்ல. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்திலே நீங்க நாளாகமம் புஸ்தகத்திலே அல்லது பார்த்தால் எழுதியிருக்கும், இத்தனை லட்சம் பேர் இதிலே தொகையிடப்பட்டார்கள், யுத்தத்திற்கு என்று தொகையிடப்பட்டார்கள் என்று சொல்லி எண்ணம் எழுதப்பட்டிருக்கு பல இடங்கள்ல. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற எண்ணங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில். அது யுத்தத்துக்கு போகிறவர்களே அவ்வளவு லட்சம் என்று சொன்னால் அந்த ஒட்டுமொத்த தேசத்திலே எவ்வளவு மக்கள் இருந்திருப்பார்கள், கோடிக்கணக்கான மக்கள். அப்போ அதுல வெறும் 7000 பேர் தான் கடவுளுக்காக நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாமல் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் 7000 பேர் தான். அப்போ எண்ணிக்கை அடிப்படையிலே பார்த்தால் குறைந்தபட்ச மக்களே உண்மை பக்கம் நிற்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது 22ஆம் அதிகாரத்தில். ஏன் பெரும்பான்மையானவர்கள் தவறான காரியத்தையே சொல்லுகிறார்கள் என்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூட்டிக் கொண்டு வருகிறார். வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், நான் ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகக்கூடாதா என்று அவர்களை கேட்கிறார். 400 தீர்க்கதரிசிகள் அல்லது கடவுளின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தங்களை சொல்லுகிறார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து நான் இந்த காரியத்தை செய்யலாமா என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறார். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த 400 பேரும், போங்கள், ஆண்டவர் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்போ ராஜா கேட்கிறாரு, அந்த ராஜாவுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? யுத்தத்துக்கு போகிறதான் ராஜாவுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ ராஜாவின் விருப்பத்துக்கு ஏற்ப எப்படி சொல்லுகிறார்? ராஜா சொன்ன நீங்க தைரியமா போகலாம் என்று சொல்லி 400 பேர் சொல்லுகிறார். அதுன்னு கூட யூதாவுடைய ராஜா ஒருத்தர் இருக்கிறார். இஸ்ரவேல் ராஜாவோடு கூட யூதாவின் ராஜாவும் இணைந்திருக்கிறார் யுத்தத்துக்கு போவதற்கு. அப்போ யோசபாத் கேட்கிறான், நான் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கு இல்லையா என்று கேட்கிறார். இப்போ இந்த 400 பேர் இருக்கிறார்கள், சரி, இந்த 400 பேர் என சொல்வது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது போல. வேற யாராகிலும் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா, இல்ல தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்கும்போது ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய பேர் மிகாயா. ஆனா பிரச்சனை என்னவென்றால், அவன் கடவுளுடைய ஊழியக்காரன், அந்த கடவுளுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். ஆனா எனக்கு விரோதமாக எப்பவுமே நான் செய்கிற காரியங்களுக்கு எல்லாம் எதிராகத்தான் பேசுகிறான். நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் தப்பு என்று சொல்லி பேசுகிறான். இந்த 400 பேரும் நான் செய்வது சரி என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் மட்டும் நான் செய்கிறது தவறு என்று சொல்லி பேசுகிறான். எனக்கு எதிராகத்தான் இவ்வளவு நாட்கள் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அவனிடத்திலே விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது போல இந்த இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறார். இந்த 400 பேரும் அவர்கள் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் சரி, நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி எனக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். ஆனால் இன்னொருத்தன் நான் செய்வதெல்லாம் தவறு, நான் சொல்வதெல்லாம் தவறு என்கிறது எனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறான். இந்த யோசபாத் சொல்லுகிறான், சரி பரவாயில்லை, அவனிடத்திலே அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவனிடத்துல கேட்போம் என்று சொல்லி கேட்கிறான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 22:8. இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன்? அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம். இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுகத்துக்கு முன்னிருக்கும் விசாலத்தில் ராஜா வஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்கள். சகல தீர்க்க தரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி
இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ அந்த 400 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்கள் என்ன, அதுல ஒருத்தன் பேர் சிதைக்கு, அவன் சொல்லுகிறான், தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இப்ப கடவுள் இந்த சிதைக்கு என்கின்றவன் சொல்லுகிறான், நீங்க என்னது இருப்பு கொம்புகளை எல்லாம் உண்டாக்கி நீங்க அவங்கள ஒரே அடியில ஈஸியா அவங்களை ஜெயித்து விடுவீர் என்கிறது போல பேசுகிறான். ஆகவே நீங்க தைரியமா யுத்தத்துக்கு போகலாம் என்று. அதற்கு இசைவாக மீதியுள்ளவர்களும் சொல்லுகிறார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார். இவர்கள் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிதான் நீங்கள் யுத்தத்துக்கு போகலாம் என்பதாக சொல்லுகிறார். மிகாயாவை அழைக்க போன ஆள், இப்ப மிகாவாயை ஒருத்தன் அழைக்க போனான்ல, அவன் மிகாவாய் இடத்துல என்ன பேசுகிறான் பாருங்கள். ஆனால் அவனுடனே பேசி, இதோ தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் எல்லாம் ஒரே மாதிரி ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அவன் கூட்டிட்டு போக போன ஆளு என்ன சொல்லுகிறான், இங்கே 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ராஜாவுக்கு ஆதரவாக சொல்லி இருக்கிறார்கள், இந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க, நீ வந்து அதே மாதிரி சொல்லு என்று சொல்லி முன்னாடியே சொல்லி, இதே மாதிரிதான் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லி கூப்பிடுகிறான். 400 பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. இன்னைக்கு மக்கள் அதுதான். இப்போ இத்தனை பிரசங்கிமார்கள் இப்போ காலகாலத்திலே, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கள்ள உபதேசங்கள் காலவிலே உருவாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய உபதேசத்தை கடத்தினார், மக்களுக்கு அறிவிக்க சொன்னார். அதை தொடர்ந்து அவர் பரமேறுறார் என்பதாக பவுலையும் சேர்த்து அழைத்து அவனுக்கும் நேரடியாக வெளிப்பாடுகளை கொடுத்து பரப்ப சொன்னார். அவர்கள் ஒரு அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த சத்தியத்தை பிரசித்தி பண்ணினார்கள், அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அதை தொடர்ந்து காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நபர்கள் எழும்பி தங்களுக்கென்று பல்வேறு உபதேசங்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தனி மனித உபதேசங்கள் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இதுல இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான உபதேசங்கள் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அதை பின்பற்றுகிறவர்கள் எண்ணிக்கையும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதன் தொடர்ந்து 1500ஆம் ஆண்டுக்கு பிறகு பல மூட நம்பிக்கைகள் இருந்து, கத்தோலிக்கர்கள் உருவாக்கி வந்த மூட நம்பிக்கைகள் இருந்து சீர்திருத்தம் ஏற்பட்டது. அதன் பிறகு ஏற்கனவே முதலாவது சரியான உபதேசம் இருந்தது, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கள்ள உபதேசங்கள் புகுத்தப்பட்டது. 1500ஆம் ஆண்டுக்கு பிறகு கிபி 1500 ஆண்டுக்கு சீர்திருத்தம் வந்தது. அதன் பிறகு ஏற்கனவே புகுத்தப்பட்ட கள்ள உபதேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவர் வரும்போதும் அதில் சீர்திருத்தம் உண்டாக்கி கொண்டு வந்தார், கள்ள உபதேசங்களை அழித்து கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த சமீப நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு 19, 18 சொல்ல போனா ஒவ்வொரு ஆண்களாக எழும்பி ஏற்கனவே சீர்திருத்தம் உருவாக்கி கள்ள உபதேசங்களை ஒழித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா சீர்திருத்தவாதிகள். மறுபடியும் சிலர் எழும்பி புது புது கள்ள உபதேசங்களை உருவாக்க ஆரம்பித்தார். புதிது கள்ள உபதேசங்கள். அதிலே குறிப்பாக 1906 பெந்தகோஸ்தே என்கின்ற ஒரு பெரிய கள்ள உபதேசம் வந்தது. அதன் பிறகு பல்வேறு கள்ள உபதேசங்கள் வேகம் எடுத்தது. பிராஸ்பரிட்டி காஸ்பல் எல்லாம் இப்ப ரீசெண்டாக வந்தது, 20ஆம் நூற்றாண்டுல வந்தது. அப்போ இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் அந்த போதகர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட கள்ள போதகனைகள் பெருகி இருக்கிறது, கள்ள போதகர்களும் பெருகி இருக்கிறார். அப்போ இதை பார்க்கிற ஒருத்தர், இன்றைக்கு புதிதாக ஒருத்தர் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறுகிறார் என்று சொன்னா, பெரும்பான்மையான போதகர்கள் இன்றைக்கு எதை நம்புகிறார்கள் என்கிறதை பார்த்து இதைத்தான் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கும். இங்கேயும் அதைத்தான் இந்த மிகாயாவை அழைக்க போன நபர் மிகாயா இடத்துல சொல்லுகிறார், ராஜா கூடத்துல 400 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஒரே விதமாக இருக்கிறார்கள், நீயும் அதே மாதிரி பேசு. அவர்கள் எல்லாம் ராஜாவுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறார்கள், நீயும் அதே மாதிரி பேசு. அப்போ அவனுடைய எண்ணம் என்ன, இந்த 400 பேர்கள் சொல்வதுதான் சரி, அப்ப நீ அவர்கள மாதிரி பேசு. இன்னைக்கு
நாம் ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு உண்மையை பேசினால் அந்த உண்மையின்படி சிலரை கண்டித்து பேசினால், இல்ல இல்ல நீ அவர்கள் செய்கிறத மாதிரி செய், மோகன் சிலாசுரஸ் செய்கிறத மாதிரி நீ செஞ்சுட்டு வந்து பேசு என்று சொல்லுங்க. அதான் மோகன் சிலாசுரஸ் செய்கிறது தப்புன்னு தானே நானே பேசுறேன். தப்புன்னு பேசுறேன்னா அவர் செய்யற மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் நான் எப்படி அப்புறம் செய்யற மாதிரி நான் செய்ய முடியும்? அப்போ மக்களுடைய எண்ணம் எந்த அளவிற்கு மழுங்கி கிடக்கிறது என்பதை பாருங்க. அப்போ அவர்கள் செய்கிறது தவறு என்று பேச வேண்டும் என்றால் கூட அவர்கள் செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு வரணும். அவர்கள் செஞ்சதே தப்புன்னு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் செஞ்சது மாதிரி செஞ்சுட்டு வா என்று சொல்லுகிறார்கள். அப்போ மக்கள் பெரும்பான்மை என்கின்ற அந்த அதை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ மிகாவிடத்துல அவன் அப்படி சொல்லுகிறானா? அதற்கு மிகா என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் என்னிடத்துல சொல்வதை சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் சொல்ல முடியும் என்பதாக சொல்லுகிறேன். அவன் ராஜாவிடத்துல வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவை, நாங்கள் கீலேயத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போக கூடாதா என்று கேட்டார். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இப்போ மிகாயாவும் எப்படித்தான் சொல்லுகிறான்? அவர்களுக்கு ஆதரவாகத்தான் சொல்லுகிறான். ராஜா அவனை பார்த்து சொல்லு, ஏன்னா அது அவர்களுடைய விருப்பமாக, நீ அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் சொல்லுகிறார். அவர்கள் உண்மையை கேட்க விருப்பம் இல்லை. அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அதையே சொல்லுகிறார். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை இல்லாமல் வேறொன்றை என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தினம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறடிக்கப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் மக்களுக்கு மேய்ப்பன் கிடையாது, ராஜா கிடையாது. இல்லையே, ராஜா இங்க இருக்கிறாரு. கடவுளுடைய பார்வையில மேய்ப்பன் அவன் உண்மையிலே ராஜா என்றால் மக்களை சரியாக மேய்க்க வேண்டுமா? அவன் அப்படிப்பட்ட மேய்ப்பன் அல்ல. அவன் அதாவது கடவுளுக்கு முன்பாக ஒரு சரியான மேய்ப்பன் அல்ல. அவன் இஸ்ரவேல் மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறடிக்கப்படுகிறதை கண்டேன் என்று சொல்கிறார். அப்போ இது அவர்களுக்கு எதிரான வார்த்தை. சிதறடிக்கப்பட இல்ல, உங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லாமல் அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்படுகிறதை காண்கிறேன். ஆகவே இங்க உங்களுக்கு நிம்மதி வேணும்னா யுத்தத்துக்கு போக வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிடுகிறார். இப்பொழுது இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறார் பாருங்கள், யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றார். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவன் எனக்கு எதிராக தான் சொல்லுவான், இவன் எதுக்கு கூப்பிடணும், அவன் என்ன என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இப்போதான் இந்த மிகாயா சொல்லுகிறதை கவனமாக நாம் கேட்க வேண்டும். ஏன் மற்றவர்கள் எல்லாரும் அவனுக்கு அந்த 400 பேரும் அவனுக்கு ஆதரவாக சொன்னார்கள் என்கிறதற்கு ஒரு காரியத்தை சொல்லு. கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமச்சேனை எல்லாம் அவரிடத்திலும் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயத்தில் உள்ள ராமோத்தின் மேல் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் அப்படியும் இப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதனால் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும், அவனுடைய தீர்க்கதரிசிகள், கடவுளுடைய தீர்க்கதரிசிகள் அல்ல, அவன் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறான். அப்போ அவன் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்கின்ற பெயரிலே தான் அறியப்படுவார்கள். ஆனால் அவர்கள் பணத்திற்காக, ராஜா பணம் தருகிறார் என்றால் அவனுக்கு ஆதரவாக பேச வேண்டும். மக்கள் பணம் தருவார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் யாருக்கு ஆதரவாக பேசுகிறார்கள்? வருடந்தோறும் 1ஆம் தேதி எதற்காக அப்படி இந்த வருடம் இப்படி இருக்கும், அந்த வருடம் அப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா? வாக்குத்தத்தம் என்கின்ற பெயரில் மக்களுக்கு ஆதரவாக, மக்களை பிரியப்படுத்தும்படியாக. ஏன் அப்படி பேசினால் மக்கள் மனப்பூர்வமாக அதிகமாக பணம் தருவார்கள் என்கிறதற்கு. அதே போல இந்த ராஜாவுக்கு ஆதரவாக பேசினால் ராஜா அதிகமாக பணம் தருவார் என்கிறதற்காக அவர்கள் உண்மையிலே தேவனுடைய தீர்க்கதரிசிகள், மனிதனுடைய தீர்க்கதரிசிகள். சரி, அப்பொழுது நான் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால்
கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். பாருங்கள், இங்க மிகாயா உண்மையை சொல்லுகிறான். ஏன் பெரும்பான்மையான மக்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றி போகிறார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் மக்கள், அதாவது சத்தியத்தை விசுவாசிக்காத மக்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மக்கள், விழுந்து போகும்படியாக அல்லது சத்தியத்தை கைவிட்ட மக்கள். இங்கே இந்த ராஜா விழுந்து போக வேண்டும், இது தேவனுடைய விருப்பம். ஏன்? அவன் தேவனுக்கு ஏற்றவனாக இல்லை, அவன் கொடுமைக்கார ஒரு ராஜா, தேவனுக்கு எதிரான ஒரு ராஜா, கடவுளுடைய கற்பனைகளை மீறி நடக்கின்ற ஒரு ராஜா. அவன் தான் அந்த இஸ்ரவேல் ராஜா. ஆகவே அவன் அழிந்து போக வேண்டும் என்கிறதற்காக, அவன் திருந்த மனமில்லாத ராஜா, ஆகவே அவன் அழிந்து போக வேண்டும் என்கிறதற்காக அவன் விரும்புகிறபடி அவன் தீர்க்கதரிசிகள் பொய் சொல்லட்டும் என்கிறதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்போ இன்னைக்கும் சத்தியத்தை விரும்புகிற சத்தியத்தை வெறுக்கிற மக்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் விருப்பம் போல வாழ வேண்டும், தங்களுக்கு விருப்பமான காரியங்களை அப்படி சொல்லுகிறதை மட்டும் பிரியப்படுகிற மக்கள், அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் அவர்கள் யாரை நம்புகிறார்களோ, தீர்க்கதரிசிகள் என்று, கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி, அவர்கள் மூலமாக அவர்கள் சொல்லுகிற அந்த பொய்யை நம்பத்தக்கதாக அவர்களை விட்டு போட்டு விட்டார். இதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் பெரும்பான்மையானவர்களை அந்த பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுகிற பெரும்பான்மையான அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற பொய்யை ஏன் இந்த மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னா, அந்த பொய்யை பேசத்தக்கதாக ஆண்டவரை அனுமதித்திருக்கிறார், அந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் இவர்களை விற்று போட்டிருக்கிறார். இதுதான் தெசலோனிக்கர் புத்தகம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தை மேலுள்ள அன்பை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அதன் காரணம் தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு, கடவுளால் காப்பாற்றப்படுவதற்கு ஏற்ப சத்தியத்தின் மேலுள்ள அன்பு. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவானது சத்தியத்தின் மேல் அன்பு காட்டுவது, சத்தியத்தை விரும்புவது. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான, காப்பாற்றப்படுவதற்கு ஏதுவான அந்த சத்தியத்தின் மேலுள்ள அன்பு, அதை விட்டு விட்டார்கள். சத்தியத்தின் மேல் அன்பை காட்டவில்லை, சத்தியத்தின் மேல் வெறுப்பை காட்டுகிறார்கள். ஏன் வெறுப்பை காட்டுகிறார்கள்? சத்தியம் அவர்களுக்கு கசக்கிறது, சத்தியம் அவர்கள் விரும்புகிறதற்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் பண ஆசை உடையவர்களாக இருந்தால் சத்தியம் அதற்கு எதிராக இருக்கிறது. பண ஆசை கொள்ளாதே என்று சொன்னா இல்லை. இன்னொருத்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உனக்கு செழிப்பின் ஆண்டு, நீ 1000 மடங்கு பணக்காரன் ஆவாய் என்று சொல்லி பண ஆசையை தூண்டுகிறவராக இன்னொருத்தர் பேசுகிறார். சத்தியம் என்ன சொல்லுகிறது? பண ஆசை கூடாது, அது எல்லாத்தையுமே வேறாக இருக்கிறார். அப்போ இவர்கள் எதை விரும்புகிறார்கள்? பண ஆசையை தூண்டுகிற மாதிரி, இந்த ஆண்டு உனக்கு செழிப்பின் ஆண்டு, 1000 மடங்கு, அதை விரும்புகிறவர்களாக இருக்கிறார். அப்போ சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நிராகரிக்கிறார்கள். இப்போ சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால், நிராகரித்தபடியால் அப்படி நடக்கும். ஆகவே சத்தியத்தை விசுவாசியாமல் அநியாயத்தில் பிரியப்படுகிற யாவரும் தண்டனைக்குள்ளாகும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புகிறார். தேவன் தான் அனுப்புகிறார். ஏன்? காரணம் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு முன்பாக உண்மை வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த உண்மையை விரும்பாமல், உண்மை கடவுளுடைய வார்த்தையை நேரடியாக இருக்கிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைதான் இங்கே இஸ்ரவேல் ராஜாவுக்கும் நடக்கிறது. இதை மிகாயா சொல்லுகிறார். இப்படி இதனால் தான் இந்த 400 தீர்க்கதரிசிகளும் பொய்யை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று கடவுளை இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அதற்கு இந்த சிதேக்கியா இருக்கிறானால கள்ளத்தீர்க்கதரிசிகளே ஒருவன், அவன் என்ன செய்கிறான்? மிகாயாவை கன்னத்தில் அடித்து, அதாவது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றார். இப்ப சிதேக்கியா என்ன கேட்கிறான்? கர்த்தருடைய ஆவி நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் சொல்றது ரைட், ஏன் கர்த்தருடைய ஆவி என்கிட்ட தான் இருக்கு,
நான் சொன்னதான் எந்த வழியா என்கிட்ட இருந்து வாங்கிட்ட வந்தது, நீ சொன்னது எப்படி சரியாகும் என்று சொல்லி கேட்டு அடிக்கிறவனாக இருக்கிறான். அதற்கு மிகாயா, நீ ஒளிந்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறையிலே வைத்து நான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார். அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களை நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்ன. பாருங்கள், உண்மையை ஒருத்தன் சொல்லுகிறான், 400 பேர் பொய் சொல்லுகிறார். ராஜா எதை நம்புகிறான்? 400 பேர் சொல்லுகிறதை நம்புகிறான். அவர் உண்மையை சொல்லுகிறது, கடவுள் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? அது எனக்கு ஏற்ப இல்லை, நான் விரும்புகிறதற்கு எதிராக இருக்கிறது என்கிறதா அந்த காரணமாக இருக்கிறது. இதுதான் பெரும்பான்மையை விரும்புகிற மக்கள் இந்த நிலைமையிலே தான் காணப்படுகிறார்கள். எரேமியாவின் காலத்திலே இப்படிதான். எரேமியா காலத்திலே எரேமியா கடவுளுடைய வார்த்தைக்கு மக்கள் கீழ்ப்படியாதபடியானால் கடவுள் அந்த நேபுகாத்நேச்சர் வழியாக இஸ்ரவேல் யூத ஜனங்களை சிறைபிடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விடுகிறார். இப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பாபிலோன் நாம் செய்த தவறு நிமித்தம் ஆண்டவர் இந்த சிறையிருப்பை அனுமதிக்கிறார், ஆனாலும் 70 ஆண்டுகள் கழித்து திரும்பி வர முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், ராஜா உட்பட, அது எப்படி? நம்ம இடத்துல தேவாலயம் இருக்கு, நம்ம இடத்துல கடவுள் இருக்கிறார், நம்ம தேவாலயத்துல எல்லாம் போறோம், அப்ப எப்படி கடவுள் நம்மளை விற்று போடுகிறார்? எரேமியா சொல்வது போய். அந்த காலத்திலே பல்வேறு தீர்க்கதரிசிகள் எழும்பி சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார்கள். சமாதானம். எரேமியா மட்டும் இல்லை, அதற்கு மாறாக பேசிக் கொண்டிருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறவர்களுடைய பேச்சை கேளாதிருங்கள் என்கிறதாக கடவுளுடைய வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கு. பதினான்காம் வசனம், எரேமியா 6:14, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று சொல்லி கடவுள் எரேமியா இடத்துல சொல்லுது. இன்னும் இந்த அதிகாரத்திலே பல இடங்கள்ல இந்த வார்த்தையை காண முடியும். ஆனாலும் எனது பெரும்பான்மை மக்கள் எரேமியா சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கடைசியில நடந்தது இதுதான். எரேமியா சொன்னதுதான், அந்த ஒரு மனிதன் சொன்னதுதான் நடந்தது. எல்லாரும் பெரும்பான்மையான மக்கள் சொன்னது நடக்கவில்லை. நான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அற்புதங்களை செய்யும் போது எல்லாரும் பின்பற்றுகிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அற்புதம் செய்தது நிமித்தம் அவரை தேடி வருகிறார்கள். தேடி தேடி அலைந்து வருகிறார்கள். அலைந்து வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பேசுகிறார். அற்புதங்களை காண்பதனால் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, இது அழிந்து போகக்கூடியது. அப்பத்தை உண்பது அழிந்து போக நிலையற்றது. ஆனால் அழியாமை உள்ள ஒரு போஜனத்தை நான் உங்களுக்கு தர முடியும். என்ன? அது நான் தான். அது என்னை உட்கொள்ளுங்கள். என்னை விசுவாசிங்க. நான் சொல்லுகிற சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னால், என்னை மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்திருக்கிற என்னை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? 56ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ இது இயேசு கிறிஸ்து தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மக்கள் அற்புதங்களை தேடி, அற்புதத்துக்காக திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு தயார். அப்படி வரும்போது தன்னுடைய உபதேசத்தை தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அந்த பெரும்பான்மையாக வந்த கூட்டம் என்ன செய்கிறார்கள்?
60ஆம் வசனம், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். ஓ, இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது, அதுவும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான உபதேசம் பண்ணும்போது இதெல்லாம் யார் கேட்க முடியும் என்று சொல்லி சொல்லுங்க. 61, சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று சொல்லி கேட்கிறார். பல காரியங்களை முடித்து 66ஆம் வசனம் பாருங்கள், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்? அதாவது என்னை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். அடுத்து மறுபடியும் இயேசு கிறிஸ்து பேசுகிறார், என்ன, என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு ஒருவனும் வர முடியாது. கடவுளுடைய கிருபையால் மட்டுமே மீட்பு, உங்களுடைய செயல்களால் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல. பிதாவுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கிருபை, அருள் என்றால் கிருபை, இரக்கம், கருணை, அது பெற்றுக்கொண்டால் அது நிமித்தமே என்னிடத்திலே வர முடியும், நீங்கள் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அதை இந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய சீசர்களிலே காணப்பட்டவர்கள் தான் சீசர்கள் என்றால் அவரை பின்பற்றி வந்தவர்கள். அப்ப அவர்கள் எதற்காக சீசர்களாக இருந்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு இதமான உபதேசம் பேசட்டும், அது மட்டும் கேட்போம் என்று இருந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அற்புதம் செய்கிறார், பேசுகிறார், உண்மையான சத்தியத்தை விளக்கமாக பேசும்போது அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அப்ப என்ன சொல்லுங்க, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர் பின்வாங்கி போனார். இப்ப 12 பேர் இருக்கிறார். அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று. அப்ப சீமோன் பேதுரு தான் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். அப்போ இந்த 12 பேர், இந்த 12 பேர்ல அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கிறார்கள், அநேக சீடர்கள் இருக்கிறார்கள். அதிலே இயேசு கிறிஸ்து சரியான சத்தியத்தை பேசும்போது, கலப்படமல்ல தூய்மையான சத்தியத்தை பேசும்போது எல்லாரும் போய்விட்டார்கள். அற்புதம் செய்யும் போது எல்லாம் திரளாக தேடி தேடி வருகிறார்கள். நீங்கள் இந்த 6ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கஷ்டப்பட்டு தேடுகிறார்கள். இயேசு அங்கே இருக்கிறாரு, அங்கே காணவில்லை, அக்கறைக்கு போயிருப்பாரோ, அங்கே போவோம் என்று சொல்லி எங்கெல்லாமோ தேடுகிறார்கள். தேடி தேடி ஒரு வழியாக அப்படி கஷ்டப்பட்டு தேடிதான் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அந்த 6ஆம் அதிகாரம் முடியும் போது எல்லாரும் போய்விட்டார். 12 பேர் இருக்கிறார். நீங்களும் போறீங்களா என்று கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறான், நான் போகாததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விட்டு போகாததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நான் போகாததற்கு காரணம் இங்க இருந்தால் அற்புதம் கிடைக்கும் என்பதல்ல, இங்கே இருந்தால் என் வாழ்நாள் முழுவதும் பணக்காரனாக வாழ முடியும் என்கிறதல்ல. ஒரு காரணம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனங்கள் உம்மிடத்துல தான் உண்டு. அதாவது மறுமை வாழ்வுக்கான அந்த வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அதுதான் முக்கியம். நீர் கிறிஸ்து, வேதாகமத்திலே சொல்லப்பட்ட கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுங்க. பேதுரு சொல்லும் போது அந்த 12 பேரை சேர்த்துதான் சொல்லுகிறார், நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், 12 பேர் இப்பொழுது இருக்கிறீர்கள் அல்லவா, இந்த 12 பேர்ல ஒருத்தன் என்னை விசுவாசிக்காதவன் தான் என்கிறதையும் அங்கே சொல்லுகிறார். அப்போ 11 பேர் தான். இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த நேரத்திலே 12 பேரும் போகாமல் இருந்தாலும், ஒருத்தன் இருந்தாலும் அவன் எனது விசுவாசிக்காத ஒருத்தன். 11 பேர் தான் அங்கே விசுவாசித்தவர்கள். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை 12 இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்கிற போகிறவன் அப்படி சொன்னார். இப்போ திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார்கள் வேறு பல்வேறு காரணங்களுக்காக. அவர்கள் எந்த அடிப்படையில விசுவாசிக்கிறார்கள் அந்தந்த காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார். ஆனால் ஒரு சரியான உண்மை சொல்லப்படும் போது வெறும் 11 பேரை தவிர எல்லாரும் போய்விட்டார்கள். பெரும்பான்மையான மக்கள் அதை ஏற்க தயாராக இல்லை. அப்போ பெரும்பான்மை என்பது எப்பொழுதும் சரியாக இருந்ததில்லை. உண்மையின் பக்கம் பெரும்பாலும் குறைவான ஆட்களை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் மக்கள் இந்த பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையை வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொன்னால், வேதாகமத்திலே சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது.
சுருக்கமாக பார்ப்போம். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனம். யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கும் புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனும் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாயிருக்கிறேன் சொல்லு. இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அநேகர் விசுவாசம், அதிகாரிகள் கூட விசுவாசம் வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது உண்மைதான் என்பதை நம்புகிறார்கள். ஆனால் அதை பொதுவெளியிலே பப்ளிக்காக அறிக்கை பண்ணுவதற்கு, ஆமாம் இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்வதுதான் உண்மை, இது மட்டும்தான் உண்மை என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் அந்த சமூகத்திலே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். என்ன சொல்லப்படுகிறது? ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி. அன்றைக்கு யூத மத ஜெப ஆலயம், ஜெப கூடுகை, அதிலிருந்து வெளியே தள்ளி விடுவார்கள், ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்கிறதற்காக அன்றைக்கு இருந்த மதவாதிகள் அவர்கள் நிமித்தம் இதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இன்னைக்கு கூட சிலருக்கு சரியான உண்மை தெரியும், அல்லது முழுமையாக தெரியாவிட்டால் ஓரளவுக்கு தெரியும். அப்படி தெரிந்த விஷயங்களை கூட தங்களுடைய கள்ளப்போதக நண்பர்கள் கோபித்துக் கொள்வார்கள். அல்லது கள்ளப்போதகத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் சபைகள் இருக்கும் அல்லவா, அவர்களிடத்திலே நமக்கு வாய்ப்பு கிடைக்காது என்கிறதற்காக சமரசம் செய்கிறவராக இருக்கு. உதாரணத்திற்கு சமீபத்தில் இந்த ஸ்டாண்டில் என்கின்றவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அல்லவா, அதிலே அந்நிய பாஷை, அதிலே அவர் அந்நிய பாஷை என்கிறதை இவர் இன்றைக்கு பேசுகிறது அந்நிய பாஷை அல்ல, ஆனால் அவர் அந்த அந்நிய பாஷை என்று நம்புகிறாரே வைத்துக் கொள்ளும். ஆனால் அவருக்கு ஒரு காரியம் தெரிகிறது, வேதாகம அது அந்நிய பாஷை ஆனாலும் அது அந்நிய பாஷை அல்ல, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது அந்நிய பாஷை ஆனாலும் இது பொது வழியிலே எல்லாருக்கும் முன்பாக பேசக்கூடாது. வேதாகம அந்த வசனம் சரி, அந்த வசனம் சரி என்று தெரிகிறது. ஆனால் தன்னுடைய நண்பர்கள், பெந்தேகோஸ்தே நண்பர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பது அதை ஓரளவுக்கு சொல்லவும் செய்கிறார். பொது வழியிலே பேசக்கூடாது என்று அந்த பேட்டியிலே சொல்லுகிறார். திருவி கேட்கும் போது, தன்னுடைய நண்பர்கள் நெருக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? பேசலாம் என்று சொல்லி கடைசியிலே சொல்லுகிறார். பொதுக்கூட்டத்திலே பேசலாம் என்கிறது போல சொல்லுகிறார். ஆகவே தான் அவரால் அடுத்த கட்ட உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பேசுவது அந்நிய பாஷையே இல்லை என்கின்ற உண்மையை அவர் அறிந்து கொள்ளாததற்கு காரணம், அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னது? ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிந்த உண்மை ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை தன்னுடைய கூட்டாளிகள் தங்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். பெந்தேகோஸ்தே சபைகளில் தனக்கு வாய்ப்பு கிடைக்காது, அல்லது அவர்கள் என்னை நிராகரிப்பார்கள், அவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்கின்ற காரணத்துக்காக ஒரு காம்ப்ரமைஸ் செய்யப்படுகிறது அல்லவா. ஆகவே அதன் அடுத்த கட்ட உண்மை கூட தெரியாமல் போய்விடுகிறது. அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு எல்லா உண்மைகளும் ஒருவேளை தெரிந்தே இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லவில்லை, பிடிவாதம் பிடிக்கவில்லை. ஆனால் அவன் அந்த எல்லா உண்மைகளையும் படிப்படியாக வளரக்கூடிய காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். ஆனால் ஒரு மனிதன் எந்த இடத்திலே தனக்கு தெரிந்த உண்மைகளை கூட மனிதர்கள் என்ன நினைப்பார்கள், அந்த கூட்டம் என்ன ஏற்றுக்கொள்ளாது என்கிற ஒரு காம்ப்ரமைஸ் என்கின்ற இடத்திற்கு வருகிறான் என்றால் அதன் பிறகு அதுக்கு மேல் அவனுக்கு வளர்ச்சி கிடையாது. அப்போ இங்கே யோவான் புத்தகத்துல நாம் பார்த்தோம், அநேக அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பயம், யூதர்கள் எங்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்கிறதற்காக அவர்கள் அதை அறிக்கை பண்ணாமல், பகிரங்கமாக வெளிக்காட்டாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு முடிவை எடுக்கிறவர்களாக இருக்கிறார். பிலாத்துவை எடுத்துக்கொள்வோமே, பிலாத்துவுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து நீதிமான், எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கண்டுபிடித்தான். அவருடைய மனைவி செய்தி அனுப்புகிறார். மட்டுமல்ல, அவனே விசாரித்தே கண்டுபிடிக்கிறான். விசாரித்து சொல்லுகிறார், இவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை. உலகம் பல கேள்விகளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார். அவர் பல அமைதியாக இருக்கிறார். கடைசியாக அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன? இவன் தன்னை ராஜா என்று சொல்லுகிறார், யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறார். அதாவது யூதர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது யார்? ரோம ராயன்.
அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னை இவன் தான் ராஜா என்று சொல்லுகிறார். இது ரோம அரசாங்கத்துக்கு எதிராக செய்கிற குற்றம். ஆகவே இவருக்கு ராஜ துரோக குற்றம், மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றுதான் இங்கே குற்றம் சுமத்தப்படுகிறது பிலாத்துக்கு என்றார். பிலாத்து விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமா நான் யூதருக்கு ராஜா என்று சொன்னது உண்மைதான், நான் யூதருக்கு ராஜா தான். ஆனா நீங்கள் நினைப்பது போல என்னுடைய ராஜா இந்த உலகம் சார்ந்ததல்ல. இந்த உலகத்தில் ஒரு சிங்காசனத்தை போட்டு இந்த மக்களை ஆளுகிற இந்த மாதிரி ராஜ்யத்தை குறித்து நான் பேசவும் இல்லை, இந்த மாதிரி ராஜாவாக நான் இங்கே வரவும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறான். அவனுக்கு விளங்கி விட்டது இது அவர்கள் மதம் சம்பந்தப்பட்ட காரியம் போல, அல்லது இது இந்த உலகத்திற்குரிய காரியம் அல்ல, அது வேறு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்ட காரியம் என்கிறது அவருக்கு ஓரளவுக்கு விளங்கி விட்டது. அவன் சொல்லுங்க இயேசு கிறிஸ்து குற்றவாளி அல்ல, அவர் நீதிமான். ஆனாலும் அவன் ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுத்தான், அல்லது அவன் அந்த கைகளை விட்டான், நீங்களே உங்களுக்கு விருப்பமானதை செய்து கொள்ளுங்கள் என்று ஏன் விட்டான்? இல்லை இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று சொல்லி ஒரு விடுதலை பத்திரத்தை எழுதி சீல் வைத்திருந்தால் அவரை ஒன்றும் செய்திருக்க முடியாது. சரி உங்களை இஷ்டத்துக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என் கைகளை விட்டான். காரணம் ஜனங்களுக்கு பயந்தான். அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னை ராஜா என்று சொல்லுகிற இவனை நீங்க விடுவித்தால் நீர் ரோம ராயனுக்கு விரோதி. அதனுடைய பொருள் என்ன? நீ இவனை விடுதலை ஆக்கினா நாங்க அடுத்து எங்க போவோம்? ராயனுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புவோம், உன் மேல பெட்டிஷன் எழுதி அனுப்புவோம், உன் பதவி போயிடும் என்று சொல்லி மிரட்டல் அந்த டோல்ல தான் இருக்கும். ஆகவே பயம், தன்னுடைய பதவி போய்விடும் அல்லது தனக்கு ஏதாவது ஆபத்து நிறுத்தி விடும் பயம். ஆகவே சத்தியத்திற்கு எதிரான ஒரு பயம் பெரும்பான்மை பக்கத்திலே மக்களை சேர வைக்கிறது, உண்மையின் பக்கம் மக்களை சேர விடாமல் தடுக்கிறது. இரண்டாவது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். இங்கே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிற காரியம், பெரும்பான்மையான மக்களை, எதற்காக பெரும்பான்மையான மக்களை அதாவது தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, எப்படிப்பட்ட போதகர்களை? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொள்ள காரணம். அப்போ அப்படிப்பட்ட போதகர்கள் திரளாக பெருகுவதற்கு காரணம் என்ன? மக்கள் அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு செவி தினவு, அவர்களுக்கு கேட்க பிடிக்கவில்லை. ஆகவே அவர்கள் திரளாக சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். தங்கள் சுய இச்சைகள், தங்களுடைய மனிதர்களுக்கு எப்பவுமே இந்த மாம்சத்திலே இருக்கின்ற இச்சைகள் இருக்கு. இந்த இச்சைகளை தூண்டுவதற்கு ஏற்ப போதகர்கள். இந்த இச்சைகள் பணத்தை விரும்பும், கண்கள் பார்க்கிறதை விரும்பும், காது கேட்கிறதை விரும்பும். அந்த நமக்கு எது சரி என்று படுகிறதோ அதெல்லாம் தான் சரி என்று போதிப்பதற்கு ஒரு ஆட்கள் தேவை. அப்படிப்பட்ட போதகர்கள் சொன்னால் அதைதான் நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அது அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுகிறவர்கள் மக்கள் காணப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசம், வாழ்வழிக்கக்கூடிய உபதேசம், நித்திய ஜீவனுக்கு சேர்க்கக்கூடிய உபதேசம், சத்தியம், அதை கேட்க அவர்களுக்கு செவி தினவாக தங்கள் விருப்பக்கேற்ப பேச வேண்டும். தாங்கள் எதை விரும்புகிறார்கள், தங்களுடைய மாம்சமும் மனசும் எதை விரும்புகிறது, அதற்கேற்ப யாராக பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை இவர்கள் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள், திரளாக சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிக அங்கீகாரம் கொடுக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களை செல்வந்தர்களாக்குகிறார்கள். அப்போ என்னது? புதிதாக வருகிறவர்களும் பார்ப்பார், அப்ப இப்படிப்பட்ட போதவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், அப்போ நம்மளும் இந்த வழியை பயன்படுத்த வேண்டும், இந்த வழியிலே போனால் நம்மளும் என்னது ஈஸியாக பயணிக்கலாம் என்று சொல்லி அந்த ரூட்டை தேர்ந்தெடுக்கிறார்கள். திரளான அந்த கள்ளப்போதர்கள் பெருகுகிறவர்களாக இருக்கிறார்கள், மக்களும் திரளாக அவர்களை சேர்த்துக் கொண்டே போகிறார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். இன்னும் ஏன் திரளான மக்கள், திரளான கள்ளப்போதர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் சொன்னால், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன்
அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கல என்று சொல்லி சொல்லப்படுது. அவர்களுக்கு சுவிசேஷம் மறைபொருளாக இருக்கிறது என்று சொல்ல, ஏன் அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவிசுவாசியாகி அவர்களுக்கு சுவிசேஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்களுடைய மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்தந்த காரணங்களால் அப்படிப்பட்ட ஜனங்களும் திரளாக இருக்கிறார்கள், அவர்கள் விரும்புகிற அவர்களுக்கு ஏற்ற போதர்களும் திரளாக இருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். கிபி 4ஆம் நூற்றாண்டு ஒரு கிறிஸ்தவத்திலே ஒரு பெரிய பிரச்சனை. அரியூஸ் என்கின்ற ஒரு மனிதனா இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைக்கு எதிராக அவன் பேசி அநேக மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதர் தான், கடவுள் இருக்கிறார், அவரால் படைக்கப்பட்டவர் என்கின்ற ரீதியிலே பேசுகிறான். அந்த உபதேசம் பெருவாரியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ அத்தனேசியஸ் என்கின்ற ஒருவர் இருக்கிறார். அவர் இது தவறு என்று சொல்லி அவர் எடுத்து உரைத்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப அந்த காலத்துல கான்ஸ்டன்டைன் என்கின்ற ஒரு அரசர் எழும்புகிறார். இப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு பெரிய டிபேட் போகிறதே. அவர்கள் இருவரும் பெரிய தியாலஜிஸ்ட் அல்லது பெரிய போதகர்கள் என்று சொல்லி அறியப்படுகிறார். அப்போ என்னது, இந்த இடத்துல வாருங்கள், இந்த இடத்துல கூடி பேசுவோம், இங்கே வைத்து விவாதித்து எது சரி என்கின்றதை பிரகடனப்படுத்துவோம் என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கப்படுகிறார். அப்போ அந்த கூட்டம் நடக்க போகிற அதற்கு சற்று முன்பதாக இந்த அத்தனேசியத்திலே ஒருவர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், அரியூஸ் பின்பாக உலகமே இருக்கிறது, அவர் சொல்லுகிறதை இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, நீ சொல்வது யாரும் நம்ப மாட்டார்கள், ஆகவே உலகமே அத்தனேசியஸுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுங்க. இப்ப அத்தனேசியஸ் சொன்ன ஒரு காரியம், இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் நீ போய் அவர்களிடத்திலே போய் சொல், நான் இந்த உலகத்துக்கு எதிராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் மிக ஃபேமஸ். இஃப் த வேர்ல்ட் இஸ் அகேன்ஸ்ட் த ட்ரூத் தென் ஐ ஆம் அகேன்ஸ்ட் த வேர்ல்ட். அந்த இடத்துல அவர் சொன்னது முதலாவது, எனக்கு எதிராக இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னால் போய் சொல், நானும் இந்த உலகத்துக்கு எதிராக இருக்கேன். அப்போ முழு உலகமுமே ஒரு காரியத்தை தூக்கி கொண்டு வருகிறது, அதுதான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது உண்மை இல்லாத பட்சத்திலே முழு உலகமே ஒன்று கூடி வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முழு உலகம் என்பது ஒட்டுமொத்த பெரும்பான்மை. நான் தனியாள் என்றாலும் இதுதான் உண்மை, இதுதான் கடவுளுடைய வார்த்தை என்றால் இந்த கடவுளுடைய வார்த்தைக்காகத்தான் நிற்க வேண்டும். யாருக்காகவும் அது பயத்து நிமித்தமாகவோ அல்லது அது என்னுடைய சுய இச்சை தூண்டுகிறது, இதுதான் எனக்கு செவிக்கு இதமாக இருக்கிறது என்கிறதற்காகவோ அந்த பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. அல்லது அவிசுவாசத்தினால், கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்காத காரணத்தினால், சாத்தானால் நம்முடைய மனம் குருடாக்கப்படவும் கூடாது. அப்போ இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான கள்ளப்போதர்களை பின்பற்றி போவதற்கு காரணம் பயம். இவர்கள் எங்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்று சொல்லி சத்தியத்தை பக்கம் வராமல் பெரும்பான்மையின் மக்கள் இருப்பதற்கு காரணம். இரண்டாவது, அது செவிக்கிதமாக இருக்கிறது, தங்களுக்கு தங்கள் சுய இச்சைக்கு ஏதுவாக இருக்கிறது, ஆரோக்கியமான அது பொறுக்க மனமில்லை. மூன்றாவது, அவிசுவாசம், கடவுளுடைய வார்த்தையின் மேலுள்ள அவிசுவாசம். கடவுளுடைய வார்த்தையின் அவர்கள் விசுவாசிகள் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் கடவுள் சொன்ன அந்த உண்மையான வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லை, அதன் மேல் அவிசுவாசம். இவர்களாக தாங்களே ஒரு காரியத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதன் மேல் விசுவாசமாக இருப்பார். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களை அந்த காரியங்களை அவர்களுக்கு போதிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருக்கலாம்.
ஆனால் அதற்காக அது உண்மையாக மாறாது. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறு காரியத்தை பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா